السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وبالفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا. صدق الله العلي العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவன் அவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன். அவனுடைய அன்பு அருளும் எம் உயிரினும் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வாழ்க்கையை அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபியன்கள், நாம் நம்மை சார்ந்த அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் என்று நிலவட்டமாக. ஆமீன். அல்லாஹ்வினுடைய ஒரு மகத்தான கிருபையினால் இந்த ரமலான் மாதத்தில் இந்த தராவியினுடைய நிகழ்வை நாமெல்லாம் தொடர்ந்து கொண்டு வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இந்த தராவியினுடைய நிகழ்விற்காக யார் யாரெல்லாம் ஏற்பாடு செய்தார்களோ அவருடைய ஹாஜத்துகளையும் முனாஜாத்துகளையும் அல்லாஹ் நிவர்த்தி செய்து தருவானாக. நாம் ஒவ்வொரு விஷயமாக இந்த ரமலானுடைய ஆரம்பத்திலிருந்து இந்த இஸ்லாம் சம்பந்தமான ஒவ்வொரு விஷயங்களை நாம் எல்லாம் பார்த்து கொண்டு வந்தோம். அதனுடைய தொடர்ச்சியில அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பல விஷயங்கள் இந்த குர்ஆனை மறைச்சு வச்சிருக்கான். அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் கத அலிம்னா ஹக்குல் வாலிதைன், பெற்றோர்களுடைய கடமை என்பது அப்படி என்ன அப்படி என்பது எங்களுக்கு தெரியும், நீங்க சொல்லி கொடுத்திருக்கீங்க. ஆனால் ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன கடமை செய்யணும் அதை எங்களுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ்க்கு சொன்னார்கள். ரெண்டு விஷயத்தை சொன்னாங்க. ஒன்னு அயஹ்ஸினு இஸ்முஹு, ஒரு பெற்றோர் தன்னுடைய குழந்தைக்கு செய்ய வேண்டிய ஒரு முதல் கடமை நல்ல பெயர் வைக்க வேண்டும். இன்னைக்கு பாக்குறோம், ஒரு குழந்தை பிறந்த உடனே அஜரத்தை சொல்லி இல்ல நம்மளே தேட ஆரம்பிச்சிடறோம். கூகுள்ல எந்த பேர் ஃபேமஸான பேரா இருக்கு, த மாடர்ன் ஸ்டைல் நேம் ஆஃப் இஸ்லாம் சொல்லி அஜரத்து மார்ட்டோட கேட்காம ஏதோ ஒரு பேரை வச்சு விட்டுறோம். வாயில நுழையாம இருக்கிற பேரோ ஏதோ ஒரு பேரோ வச்சு விட்டுறோம். அதுக்கு அர்த்தம் என்னன்னு தேடி பார்த்தா அர்த்தமே கிடைக்க மாட்டேங்குது. அப்போ ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அதற்கு நாம் செய்ய வேண்டிய முதல் கடமை ஒரு நல்ல பெயரை வைக்க வேண்டும். வலிமார்களுடைய அவர்கள் வார்த்தையை சொல்லுவார்கள், ஒரு பிள்ளையினுடைய பெயரை கொண்டே அவனுடைய அந்த பின் வாழ்க்கை என்பது தலைகீழாக புரட்டப்படும் என்பதாக சொல்லுவார்கள். இப்ப அதுபோல ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அவனுக்கு பெற்றோர்கள் செய்ய வேண்டிய முதல் கடமை நல்ல பெயர்களை வைக்க வேண்டும். ரெண்டாவது ஒரு கடமை சொன்னாங்க, நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு பாக்குறோம், இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளா இருக்கட்டும் சரி, வெளி சமூகத்தில் இருக்கக்கூடிய மற்ற பிள்ளைகளாக இருக்கட்டும் சரி, எத்தனையோ நபர்கள் சீர்கெட்டு கிடக்கின்ற ஒரு அவல நிலையை நாம் எல்லாம் பார்க்கின்றோம். சீர்கெட்டு தரங்கெட்டவராக இன்னைக்கும் பாருங்க, எத்தனையோ இந்த பள்ளிவாசல்களில் எல்லா பள்ளிவாசல்களும் தராவி தொழுகை நடக்கும். ஆனால் இளைஞர்கள் கூட்டம் அங்க வராது. தராவி தொழுகை நடக்கும், ஆனா கூட்டம் இருக்காது. யாரு தொழுவான்னு பார்த்தா வயோதிகர்களும் அந்த கொஞ்சம் வயது மூத்தவர்கள் மட்டும் தான் தொழுவார்கள். ஆனால் இளம் சமூகம், இளம் வாலிபர்கள் அந்த தராவி தொழுகைக்கு வருவது கிடையாது. இது போன்ற சில நல் ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். பெற்றோர்களை மதிக்க சொல்லி ஒழுக்கமோ அல்லது வேறு ஏதேனும் ஒழுக்கங்களையோ நம்முடைய பிள்ளைங்களுக்கு ஒழுக்கங்களை போதிக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த உங்களுடைய செல்வங்களையும் அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வார்த்தையை சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, கூ அன்ஃபுஸக்கும் அஹ்லீக்கும் நாரா, நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தவர்களையும் நீங்கள் நரகத்தில் நீங்க ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்பதாக சொல்லி காட்டியிருக்கின்றான். அது என்ன, குடும்பத்தையும் நம்மையும் நரகத்தில் ஆக்கிக் கொள்ள வேண்டாம்? இதற்கு ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு விளக்கம் கொடுக்கின்றார்கள். அந்த குடும்பத்தினர்கள் என்றால் அவருடைய அந்த குழந்தைகளுக்கு அந்த நல் ஒழுக்கத்தை போதிக்காமல் வேறு ஏதேனும் அந்த நல் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்காமல் ஆகி போய் அந்த குழந்தை என்பதே தரம் கெட்ட பாதைக்கு நகர்ந்து சென்று விடுகிறது. அதனால்
அந்த குழந்தை பிற்காலத்தில் அது நரகத்தினுடைய பாதையை அடைவதற்கு ஒரு வழியாக ஆகிவிடும் என்பதாக ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அப்போ இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒழுக்கத்தை போதிக்க வேண்டும். இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் இந்த இளம் வயதில் பசுமரத்து ஆணி போல் பதியக்கூடிய இந்த சின்ன வயதில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒழுக்கத்தை போதிக்க வேண்டும். ஒழுக்கத்தை போதித்தால்தான் பிற்காலத்தில் உங்களுடைய பிள்ளைகள் ஒரு உயர்ந்த நிலைக்கு அடைய முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை திருமிதி கிதாபுல பதிவு செய்யப்படுது. மா நகல வாலிதும் மின் நகலில் அஃதலு மின் அதபில் ஹசன். ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆக சிறந்த கிஃப்ட் என்னன்னு தெரியுமா? பெருமானா கேட்கிறாங்க, ஒரு ஆக சிறந்த கிஃப்ட். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் கேட்டோன்னு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துரும். பைக்கா வாங்கிக்கோ, போனா வாங்கிக்கோ, புது ட்ரெஸ்ஸா வாங்கிக்கோ. இப்படி நம்முடைய பிள்ளைகள் கேட்க கேட்க எதை அனைத்தையும் வாங்கி கொடுக்கிறோம், கேட்காத விஷயங்களையும் வாங்கி கொடுக்கிறோம். ஆனால் பெருமானார் சொன்னார்கள், ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆக சிறந்த கிஃப்ட் அதபுல் ஹசன், நல் ஒழுக்கங்களை போதிப்பது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ நல் ஒழுக்கத்தை போதிப்பது ஒரு பெற்றோர்கள் மீது கடமை என்பதாக அதையும் சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டும் சொல்லல, பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய பிள்ளைகள் விஷயத்தில் கண்காணிப்பாளர்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள், குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்ஊன் அன் ரஹியத்திஹி. பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் கண்காணிப்பாளர்கள், உங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் கண்காணிப்பாளர்கள். அவ யார்கிட்ட பழகுறான், யார்கிட்ட பேசுறான், போன்ல யார்கிட்ட பேசுறான், ஸ்கூலுடைய பழக்கங்கள் யார்கிட்ட இருக்கு, இப்படியெல்லாம் அந்த பழக்க வழக்கங்களை சீர்திருத்த வேண்டியது பெற்றோர்களினுடைய ஒரு தலையாய கடமை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அது மட்டும் சொல்லல, அந்த எந்தெந்த விஷயங்களை எல்லாம் உங்களுடைய பிள்ளைகளுடைய கண்காணிப்பு விஷயத்தில் நாளை மறுமையில் நீங்கள் எல்லாம் கேள்வி கேட்கப்படுவீர்கள். உன் புள்ள யாரோட பழகுனா, நீ பார்த்துட்டு சும்மா தானே இருந்த, உன் புள்ள யாரோட பேசுனா, உன் புள்ள போன்ல யாரோட பேசுனா, இதையெல்லாம் சொல்லி நாளை மறுமையில் இறைவன் கேள்விகளை நம்மளுக்கு முன்னால் எழுப்பும் போது நம்மெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறோம் என்கின்ற விஷயத்தை நம்மளால இன்றைக்கே நம்மெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டும் சொல்லல, இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைகளை ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டான்னு சொல்லலாம், டேய் நீ விளங்க மாட்டடா, டேய் நாசமா போறவனே, இப்படி அவனை திட்டுறது நம்முடைய பிள்ளைகளை நம்மளும் திட்டுகின்றோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கண்டித்திருக்கிறார்கள் அந்த விஷயத்தை. உங்களுடைய பிள்ளைகளை நீங்க திட்டிடாதீங்க, சும்மா ஒரு விளையாட்டுக்கு கூட திட்டிடாதீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு எதிராகவோ அல்லது உங்களுடைய பிள்ளைக்கு எதிராகவோ அல்லது உங்களுடைய செல்வங்களுக்கு எதிராகவோ நீங்கள் பத்துவா, அதாவது திட்டிடாதீங்க. ஒருவேளை நீங்கள் திட்டி நீங்க உங்களுடைய திட்டுதல் என்பது துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரமாக இருந்து அது அங்கீகரிக்கப்பட்டுவிடுது என்று சொன்னால் நீங்கள் தான் கை சேதப்படுவீர்கள் என்பதாக நபிகள் நாயகம் சொன்னார்கள். நம்முடைய பிள்ளை யதார்த்தமா ஒரு சின்ன வார்த்தையை சொல்லி திட்டிடுறோம், ஆனா அந்த வார்த்தை மலக்குமார்களா ஆமீன் சொல்லப்பட்டிருச்சுன்னு சொன்னா அந்த விஷயங்கள் கூட அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் அந்த விஷயத்தை அங்கீகரித்து விடுவான் என்பதாக நபிகள் நாயகம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இப்போ நம்முடைய பிள்ளைகளை ஒரு விளையாட்டுக்கு கூட நம்மளாம் திட்டிடக்கூடாது. அது மட்டுமல்ல, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய ஒரு அழகிய துஆவை கற்றுக் கொடுத்திருக்கிறான். குர்ஆன்ல இருக்குது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு அழகிய துஆவை கற்றுக் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்லுகின்றான், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா மின் துர்ரியாத்தினா குர்ரத்தைனி வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. எங்களுடைய இறைவா, எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய மனைவிமார்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் கண் குளிர்ச்சியாக ஆக்குவாயாக என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு அழகிய துஆவை நமக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறான். இந்த ஆயத்தினுடைய தஃசீர்ல எழுதுறாங்க, கதீர் பின் சியாத் என்கின்ற ஒரு இமாம், பெரிய அறிஞர். அவங்க போயிட்டு அல்லாமா ஹஸன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட போய் கேட்கிறாங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினான் துஆவை சொல்லி கொடுத்திருக்கிறான். இந்த துஆ என்பது இம்மைக்கா மறுமைக்கா, இந்த துன்யாவுக்கா இல்ல நாளைக்கு மறுமைக்கா என்பதாக அது கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கன்னு கேட்ட உடனே இப்ப ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், இந்த துஆ என்பது அல்லாஹ்வின் மீது ஆணையாக இந்த துஆ என்பது இந்த துன்யாவிற்கு தான் என்பதாக நாம ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அப்ப இந்த துன்யாவில் இந்த துஆக்கள் நம்மெல்லாம் அதிகமான நம்முடைய பிள்ளைகளுக்கு நாமெல்லாம் செய்ய வேண்டும்.
நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய கண் குளிர்ச்சிகளாக நம்ம எல்லாம் ஆக்க வேண்டும். அப்படிப்பட்ட கண் குளிர்ச்சிகளான பிள்ளையாக அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளை ஆக்கி அருள் புரிவானாக. கல்வி ஞானங்களை நம்முடைய பிள்ளைக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அதிகமாக கொடுப்பானாக. அது மட்டுமல்ல, இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகமாக குர்ஆனினுடைய அந்த சிந்தனை நம்ம எல்லாம் போதிக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைங்க நம்ம நினைக்கிறோம், என் புள்ள பெரிய ஆளா வரணும், என் புள்ள ஒரு கலெக்டர் ஆபீசரா வரணும், என் புள்ள ஒரு இன்ஜினியரா வரணும், என் புள்ள ஒரு டாக்டரா வரணும், இப்படி நினைக்கின்ற பெற்றோர்கள் இன்றைக்கு சமூகத்தில் அதிகம். ஆனால் என் புள்ள குர்ஆனை மனனம் செய்த ஒரு ஹாஃபிஸாக வர வேண்டும், என் புள்ள ஒரு சட்ட திட்டங்களை அறிந்த ஒரு இஸ்லாமிய பல்துறை அறிஞராக வர வேண்டும் என்கின்ற சிந்தனை உடைய பெற்றோர்கள் இன்றைக்கு சமூகத்தில் குறைவு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள், உடைய பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்கின்ற அந்த அந்தஸ்தை பற்றி பெருமானார் சொல்லுகின்றார்கள். மன் அல்லம இப்னஹுல் குர்ஆன் நதுரன், யார் எந்த பெற்றோர் தன்னுடைய பிள்ளைக்கு குர்ஆனை பார்த்து ஓத கற்றுக் கொடுக்கின்றார்களோ, பார்க்காமல்ல பார்த்து ஓத கற்றுக் கொடுக்கின்றார்களோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி வ மா தஅக்கர், அந்த பெற்றோர்கள் முன் செய்த பாவமும் இனி பின் செய்ய இருக்கின்ற பாவமும் மன்னிக்கப்படுகிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெற்றோர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அது மட்டுமல்ல, நாளை மறுமையில உங்களுடைய பிள்ளைகள் இந்த உலகில் ஒரு குர்ஆனை மனனம் செய்த ஒரு ஹாபிஸாக ஆயிட்டான்னு சொன்னா, நாளைக்கு மறுமையை நீங்கள் எல்லாம் போயிடுவீங்க. மறுமையில அந்த மஹ்ஷர் மைதானத்துல எல்லா நபர்களும் ஒன்று கூட்டப்படுவீர்கள். அந்த நேரத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த குர்ஆனை மனனம் செய்த அந்த பையனை கூப்பிடுவான், அவருடைய பெற்றோர்களை கூப்பிடுவான். கூப்பிட்டு என்ன செய்வான் தெரியுமா? அந்த புள்ளைய நீ ஆரம்பிப்பா, ஓத ஆரம்பிப்பா குர்ஆன் சொன்ன உடனே அந்த புள்ள குர்ஆனை ஓத ஆரம்பிக்கும். குர்ஆனை ஓத ஆரம்பிச்ச உடனே அவருடைய பெற்றோர்களுக்கு அந்தஸ்தும் அது உயர்வும் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கும். எப்போ? நாளைக்கு மஹ்ஷர் மைதானத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்து இனி கியாமத் நாள் வரை யார் யாரெல்லாம் வர இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அந்த ஒற்றை மைதானத்தில் நிற்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு முன்னால் உங்களுடைய பிள்ளைகள் செய்த விஷயத்தின் காரணமாக, உங்களுடைய பிள்ளைகள் குர்ஆனை மனனம் செய்ததின் காரணமாக நீ உங்களுடைய அந்தஸ்துகள் நாளை மறுமையில் உயர்த்தப்படும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அது மட்டுமல்ல, இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் குர்ஆனை கற்றுக் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் நாளைக்கு மறுமையில் உங்களுடைய அந்தஸ்துகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கண்ணியமும் வேறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், நம்முடைய புள்ள ஸ்கூல்ல ஏதேனும் ஒரு போட்டியில ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல கலந்து கொண்டு அதை வெற்றி பெற்றுன்னு சொன்ன உடனே ஆனுவல் டே வச்சு அதை செலிப்ரேஷன் பண்ணும் போதே இந்த பெற்றோர்களை, இந்த பிள்ளையை பெற்ற பெற்றோர்கள் நீங்களும் வாங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சால்வை போட்டு கண்ணியப்படுத்தினா அந்த நிலையில் இருக்கும் போது உங்களுடைய கண்ணியங்கள், உங்களுடைய அந்தஸ்து எப்படி இருக்கும்? அந்த கூட்டத்தில் உங்க சொந்தக்காரனும் உட்கார்ந்துருப்பான், உங்க பக்கத்து வீட்டுக்காரனும் உட்கார்ந்துருப்பான், எல்லா நபர்களும் உட்கார்ந்துருப்பாங்க. அவர்களுக்கு முன்னால் உங்கள் பிள்ளைகள் செய்த விஷயத்தின் காரணமாக உங்களை கண்ணியப்படுத்தும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது போன்றுதான் எந்த ஒரு யார் குர்ஆனை ஓதி அதனை அமல் செய்து மற்ற நபர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்களோ, உல்பிஸ வாலிதஹு யௌமல் கியாமத்தி தாஜம் மின் நூரிஹி, அந்த பெற்றோர்களுக்கு அல்லவா அந்த உள்ள குர்ஆனை ஓதுது, அதை அமல் செய்து அதை மற்ற நபர்களுக்கு கற்றுக் கொடுக்குது, அந்த பெற்றோர்களுக்கு நாளை மறுமையில் சூரியனுடைய ஒளியிலிருந்து ஆன ஒரு கிரீடத்தை அல்லாஹ் கொடுப்பான். அப்ப அந்த பெற்றோர் கேட்பாங்க, எதுக்கு எங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகள் குர்ஆன் ஓதி மற்ற நபர்களுக்கு அமல் செய்ததை கற்றுக் கொடுத்தது, அதற்கு நாள் உங்களுக்கும் நாங்கள் கண்ணியம் செய்வோம் என்பதாக அந்த மலக்குமார்கள் எல்லாம் சொல்வார்கள். ஆக அன்பிற்கனே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் குர்ஆனை போதியுங்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒழுக்கத்தை போதியுங்கள். நாளைக்கு மறுமையினுடைய தராசில் மிக கனமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அழகிய நற்குணம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அந்த அழகிய நற்குணங்களையும் உங்களுடைய பிள்ளைக்கு நீங்கள் போதிக்க வேண்டும். நாளைக்கு நாமெல்லாம் மரணித்த பிறகும் நமக்கெல்லாம் துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக என்கின்ற நல்ல துஆக்களோடு உங்களுடைய துஆக்களையும் ஆதரவு வைத்தவனாக என் உரையை நிறைவு செய்கின்றேன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹிம்.
ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين யா அல்லாஹ் கிருபையுள்ள நாயனே யா அல்லாஹ் நாங்கள் அறிந்தோ அறியாமலோ புரிந்தோ புரியாமலோ வெளிப்படையாக மறைமுகமாக ரகசியமாக செய்த எல்லா விதமான பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் குஃப்ர், ஷிர்க், நிஃபாக், முர்த்தத்தானி, பொய், அவதூறு போன்ற மோசமான செயல்களில் இருந்தும் தீய குணங்களில் இருந்தும் எங்களையும் எங்களுடைய சந்ததியினர்களையும் பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா ரப்பி ரஹ்மான் யா அல்லாஹ் மன நிம்மதியான வாழ்க்கைக்கு அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் யா ரப்பி ரஹ்மான் யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா ரப்பி ரஹ்மான் யா அல்லாஹ் எங்களுக்கு போதித்து கொடுத்த எங்கள் உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா ரப்பி ரஹ்மான் யா அல்லாஹ் இஸ்லாமிற்கு எதிராக இயற்றப்படுகின்ற சட்டங்களை விட்டு எங்களை காப்பாற்றுவாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் பலஸ்தீன முஸ்லிம்கள், காஷ்மீரிய முஸ்லிம்கள், ரோஹிணிய முஸ்லிம்கள், உலகில் எந்த இடத்திலெல்லாம் முஸ்லிம்கள் அழிக்கப்படுகிறார்களோ யா அல்லாஹ் அந்த இடத்திலெல்லாம் நீ பாதுகாப்பை வழங்கிடுவாயாக. யா ரப்பி ரஹ்மான் யா அல்லாஹ் இஸ்லாத்திற்கு எதிராக இயற்றப்படுகின்ற வன்முறைகளை விட்டு எங்களை காப்பாற்றுவாயாக. யா ரப்பி ரஹ்மான் யா அல்லாஹ் உலக மக்களுக்கு நீ அருள் புரிவாயாக. யா ரப்பி ரஹ்மான் யா அல்லாஹ் நீண்ட ஆயுளை வழங்கிடுவாயாக. யா அல்லாஹ் யா ரப்பி ரஹ்மான் யா அல்லாஹ் நோய் நொடிகளை கொடுத்து எங்களை சோதித்து விடாதே. யா அல்லாஹ் யா அல்லாஹ் நோய் நொடிகளை கொடுத்தால் தாங்கிக் கொள்கின்ற அளவிற்கு எங்களிடத்திலே சக்திகள் இல்லையா அல்லாஹ். யா ரப்பி ரஹ்மான் யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களுக்கு நீண்ட ஆயுளை வழங்கிடுவாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்கள் உற்றார் உறவைக்கு நீண்ட ஆயுளை வழங்கிடுவாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் நோய் நொடிகளை கொடுத்து எங்களை சோதித்து விடாதே. யா அல்லாஹ் யா ரப்பி ரஹ்மான் யா அல்லாஹ் கைகாலைகளை கொண்டு எங்களை முடக்கி விடாதே. யா அல்லாஹ் யா ரப்பி ரஹ்மான் யா அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தை நசீபாக்கிடுவாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் மன தைரியத்தை எங்களுக்கு எல்லாம் கொடுத்துடுவாயாக. யா அல்லாஹ் யா ரப்பி ரஹ்மான் யா அல்லாஹ் இந்த சிறிய துஆவை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டாலும் சஹாபாக்கள், தாபியன்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், குறிப்பாக உன்னுடைய மேலான கருணையினால் அங்கீகரிப்பாயாக. யா அல்லாஹ் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار آمين سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.